அந்த தாளிப்புலேயே போட்டிருக்கணும். நிறையவே கருவேப்பிலை வந்து பச்சையாக நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நிறையவே கருவேப்பிலை நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா கறிவேப்பிலைக்கு கூட அசைவ சுவையும் மணத்தையும் கொடுக்குற தன்மை இருக்கின்றது. வச்சு சோம்பு போட்டாச்சு, விரிஞ்சி இலை, அன்னாசி விதை, இதில் ஜாப்பத்திரி ஒன்று மட்டும் போடாமல் விட்டுடலாம். இது லவங்கம், பட்டை, கல்பாசி, கடலை எண்ணெய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் இல்லைன்னா பட்டர் போடணும். அப்போ தான் அதை நம்ம அசைவ டேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். எப்போவுமே எந்த ஒரு சமையலுமே இஞ்சி பூண்டை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தொக்காக தான் அரைக்கணும். சால்ட் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் அதுக்கு. அப்போ தான் இது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அசைவ டேஸ்ட்டு. இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு பண்ணுறது அது கம்ப்ளீட்டாக வேறு. இந்த தண்ணியை இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் ஊற்றுறேன்.